வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சுண்டைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சுண்டைக்காய் மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காய். இந்த சுண்டைக்காயினுடைய செடியினுடைய அந்த இலை, காய், மலர், தண்டு, வேர் அத்தனையுமே ஆயுர்வேதத்தில் மருந்தாக பயன்படக்கூடியது தான். சுண்டைக்காயில் பார்த்தோம் அப்படின்னா நாட்டு சுண்டைக்காய், காட்டு சுண்டைக்காய் அப்படின்னு 2 வகைகள் இருக்குது. சுண்டைக்காய் பச்சையாகவும் நம்ம சமைத்து சாப்பிட முடியும், காய வைத்தும் சாப்பிட முடியும். ஸோ இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், புரதச்சத்து, இரும்புச்சத்து இது எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு அத்தியாவசியமான கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். இந்த அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொண்டு சுண்டைக்காய் தரக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜீரண ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சுண்டைக்காய். சுண்டைக்காயில் ஃபினைல்கள், குளோரோஜெனின்கள் போன்ற ஆக்சிஜனேட்டர் பண்புகள் அதிகமாக இருக்கின்றன. இவை இரைப்பையில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி அல்லது கணையத்தில் ஏற்படக்கூடிய புண்கள் ஆகியவற்றை குறைத்து வயிற்றில் அதிகப்படியான அமில சுரப்பு ஏற்படாமல் தடுக்குது. அதோடு கரெக்டான அமிலம் மட்டுமே நமக்கு சுரக்க ஆரம்பிக்கிறதால நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றிவிடும். அதோடு இதில் இருக்கக்கூடிய நார்சத்து தான் நம்மளுடைய செரிமானத்தை எளிதாக்கி நம்மளுடைய எடையுமே கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வளமான அளவில் நார்சத்து இருக்கக்கூடிய நம்ம சுண்டைக்காய் எடுத்துக்கிட்டோம்னா ஜீரணம் தொடர்பான பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது. செரிமான மண்டலம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே ஏற்படாது. அனீமியாவை சரி செய்யக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சுண்டைக்காய். ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா ரத்த சோகை நோய் பலரும் இப்போ அஃபெக்ட் ஆகிறாங்க. சுண்டைக்காயில் அதிக அளவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செஞ்சு அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோயை ஏற்படாமல் தடுக்கும், குணமுப்படுத்தும். ஏற்கனவே ரத்த சோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களாம் அடிக்கடி சுண்டைக்காய் உணவுகளை சேர்த்துக்கு வரும்போது அவங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இரும்பு சத்து கிடைக்கிறதன் மூலமாக ரத்த சிகப்பணுக்களினுடைய லெவல் கரெக்டான லெவலில் வர ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் கரெக்டான லெவலில் இருக்கும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை நமக்கு சப்ளை பண்ணுது. ஸோ அந்த ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக நடக்கிறதால தான் நம்ம சுறுசுறுப்பாக எந்த ஒரு வேலையுமே உற்சாகமாக செய்கிறோம். மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், குமட்டல், வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வு இதெல்லாமே நமக்கு எதுவுமே ஏற்படாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் கரெக்டான லெவலில் இருக்கிறதால தான். ஸோ இந்த அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படக்கூடாதுன்னா இரும்பு சத்து பற்றாக்குறையாகாமல் நம்ம பாதுகாத்துக்கணும். அதனால் நம்ம சுண்டைக்காய் நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து வளமான அளவில் நமக்கு கிடைக்கும். அனீமியா என்று சொல்லக்கூடிய நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ரத்தம் நமக்கு சுத்திகரிக்கப்படும். அதில் எந்த கிருமிகளுமே இருக்காது. நீரிழிவை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு நம்மளுடைய உணவுகளை கண்டிப்பாக சுண்டைக்காயை சேர்த்தே ஆகணும். கிளைகோசைடு என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சுண்டைக்காயில் அதிக அளவு நிறைந்திருக்கு. சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இன்சுலினுடைய உற்பத்தி மற்றும் குளுக்கோஸுடைய உறிஞ்சுதலை கட்டுப்படுத்துது. அதனால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு திடீரென உயராமல் நமக்கு பாதுகாத்துக் கொள்ளும். ஸோ உயர் ரத்த குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு வாரத்தில் குறைந்தது 3 நாட்களாவது சுண்டைக்காயை உணவுகளை சேர்த்துக்கொள்ள நம்ம பார்க்கணும். அது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நம்ம விடுபட்டு விடலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் சுண்டைக்காயை வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வாங்க. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாகவே இருக்கும். உங்களுக்கு சுகர் ப்ராப்ளமே வராது. நீங்கள் ஆரோக்கியமாகவே இருக்கலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம சுண்டைக்காய் எடுத்துக்கலாம். சுண்டைக்காயில் அதிக அளவில் புரதச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. அதோடு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான அமினோ அமிலங்களும் சுண்டைக்காயில் இருக்கு. இதய தசைகளை தளர்வாக்கி இதய துடிப்பை சீராக வைத்துக் கொள்வதற்கு சுண்டைக்காய் ஹெல்ப் பண்ணும். இதய திசுக்களுக்கு சீராக ஆக்சிஜன் ரத்தத்தையும் பம்ப் செஞ்சு எடுத்து செல்லக்கூடிய வேலையை சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் செய்து இதனால் ரத்த அழுத்தமும் நமக்கு கண்ட்ரோல் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய நரம்புகள் ரத்த நாளங்களில் எந்த விதமான இறுக்கங்களும் தென்படாது, கொழுப்புகளும் படிஞ்சிருக்காது. இதனால் இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் நமக்கு கிடைக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதய துடிப்பும் சீராக இருக்கும். ரத்த ஓட்டமும் நமக்கு சீராக இருக்கும். ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் நம்ம விடுபட்டுலாம். காய்ச்சலை குணப்படுத்தக்கூடியது சுண்டைக்காய். சுண்டைக்காயில் ஆன்டி வைரல் பண்புகளும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அதிகம். இதனால் உடலினுடைய வெப்பநிலையை குறைத்து உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை சுண்டைக்காய்க்கு இருக்கு. காய்ச்சல் இருக்கக்கூடிய சமயத்தில் சுண்டைக்காய் வட்டலை சீரகம், மிளகு, உப்பு சேர்த்து வறுத்து பொடி செஞ்சு அதை சூடான சாதத்தில் நெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது காய்ச்சல் நமக்கு விரைவில் குணமடையும். அல்லது சுண்டைக்காயை சூப் வடிவில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், காய்ச்சல் நமக்கு விரைவில் குணப்படுத்தப்பட்டு அந்த காய்ச்சல் நமக்கு மீண்டும் வராது. அதோட நம்மளுடைய உடலினுடைய அதிக வெப்பம் நமக்கு தணிக்கப்படும். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து சுண்டைக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் சுண்டைக்காயில் இருக்கிறதால தான் இந்த நன்மைகளை நமக்கு கொடுத்து இந்த
நோய்கள் எல்லாத்தையுமே நமக்கு சுண்டைக்காய் குணப்படுத்துது, மீண்டும் வராமலும் தடுக்குது. ஸோ தொடர்ந்து சுண்டைக்காய் எடுத்துக்கொண்டு நன்மைகளை பெற்று நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.